ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு செய்திக்கு போகலாம். ஒரு திருச்சபையில் இந்த மாதிரி ஒரு பெரிய திருச்சபையில் ஒரு போதகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல் வரிசையில் நம்ம விஜயகுமாரி அக்கா ஆண்டி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வயசான பாட்டிமா உட்காந்துருந்தாங்க. இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தார் பிரசங்கர், இவர் பிரசங்கம் பண்ணது அவங்க அழுவ இவர் ரொம்ப சத்தமாக ஓங்கி பலமாக பிரசங்கம் பண்ணார். அது இல்லாமல் எவ்வளோ ஓங்கி பலமாக பண்ணுறாரோ அவ்வளோ அழுதாங்க. அவரை மெசேஜ் எல்லாம் முடிஞ்சது, சபை முடிந்தது. அந்த அம்மாட்ட போய் கேட்டார், தோத்திரமா என்ன ஆண்டவர் உங்களோட பேசினாரா, நீங்கள் அழுதிங்கல்ல வேத வார்த்தையை கேட்டுனார். அட போயா நீ ஒன்று. அவர் குறுந்தாடி வச்சிருந்தார். யாரும் இங்கே வச்சிருக்கீங்களா, யாரும் வச்சிருக்கீங்களா? இல்லை, குறுந்தாடி பார்த்துருக்கீங்களா? இங்கே மட்டும் தாடி வச்சுருப்பாங்க. அந்த பிரசங்கர் இந்த குறுந்தாடி கொஞ்சம் நீளமாக தொங்குச்சு. அந்த பாட்டிமாவுக்கு ஒரு ஆடு காணா போச்சு, அதுக்கு ஒரு குறுந்தாடி இருந்தது. இவர் பிரசவம் பண்ணும்போது அந்த ஐயாவை பார்த்தோன்னே, அவர் மூஞ்சி பார்த்தோன்னே, அந்த குறுந்தாடி பார்த்தோன்னே ஆட்டு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ என் ஆடு காணா போச்சேன்னு நம்ம அழுதுகிட்டு உட்காந்துது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எங்கே இருக்கிறோம் இதை உணர்ந்து இருக்கணும். இங்கே கொடுக்கக்கூடிய செய்தியை கேட்கணும். அதை கேட்டோன்னா அது இந்த மனசில் நினைவு. எனக்கு கிட்டத்தட்ட நான் 50 வருஷம் ஆச்சு நான் விசுவாசத்துக்குள்ள வந்து. என் வாழ்க்கையில் முதல் செய்தியை நான் கேட்டேன் 1974ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி, கடைசி நாள். அன்னைக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. மோட்ச பிரயாணங்கிற பகுதியிலேருந்து செய்தி கொடுக்கப்பட்டது. ஸ்கிரிப்சர்லேருந்து கொடுத்தாங்க. அது இன்ன வரைக்கும் எனக்கு மறக்கலை. நான் எங்கெங்கே செய்தி கேட்டோன்னா அந்த செய்தியில் என்ன மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு செய்தி என்னோட தாண்டி போகலை. காரணம் என்னன்னா, நான் அவரோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் ஆண்டவர் ஏன் மனுஷனை படைச்சார்? அவனோடு கூட உறவு கொள்ள. God created man to have a fellowship. அவனோடு ஐக்கியப்பட. அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் படிக்கும் பொழுது படிக்க வேணாம், இல்லை ஒன்றும் அவசரம் திறக்க வேணாம். நீங்கள் அவங்க மேலே போடுவாங்க. தயவுசெய்து கஷ்டப்பட்டு திறக்காதீங்க பைபிளில். நம்ம தான் போடுறாங்கல்ல, அதுவே போதாதா? திருப்பி அதை குனிஞ்சி பார்த்துட்டுலாம் வேண்டாம். அதெல்லாம் இப்போ போட வேணாம். அந்த அதில் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா சொல்கிறாருன்னா, அவர் குளிர்ச்சியான வேலையில் எங்கே வந்தார்? மனிதனை தேடி வந்தார். தேங்க்யூ ஆமோஸ். அவர் எங்கே வந்தார்? தோட்டத்தில் ஆதாமை தேடி வந்திருக்கிறாரு. அவர் வந்து கேட்குறாரு, ஆதாம நீ எங்கேப்பா இருக்கு, காணாம போட்டி எங்கேப்பான்னாரு. காரணம் என்னன்னா, தேவன் தன் சாயலாக மனிதனை படைத்து அவனோடு கூட உறவுக்குள்ள அவர் ஆசைப்பட்டார். மிருகத்தை படைத்தார், எல்லாத்தையும் படைத்தார், எவ்வளவோ அந்த சராசங்களை படைத்தார். ஆனால் மனுஷனை சிறப்பாக படைத்தார். காரணம், அவர் ஏன் அந்த ஒரு உறவை தேடுகிறார், ஒரு ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய சுவாசம் அவனோடு கூட இருந்தது. அவருடைய சுவாசம் அவனோடு கூட இருந்தது. ஆகையினாலே அவருடைய சுவாசம் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை படிப்போம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்க அவர் தமக்கு யாதொரு தேவையானது போல போதும். அவர் என்ன கொடுத்தாரு? படிங்க, சரியா படிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தவர் யார்? எனக்கு யார் கொடுத்தாரு சுவாசம்? இப்போ பவித்ராக்கு இது பாப்பா பிறந்தது, சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க, எல்லாம் சந்தோஷப்பட்டோம். நம்ம ஜீவங்களை ஆண்டவர் கேட்டால், இப்போ அந்த குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்கும், அது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அப்பா அம்மா இருக்கா, அம்மா அம்மா இருக்கா, காது நீண்டிருக்கா, மூக்கு நீண்டிருக்கா, யாருமா இருக்குன்னு பார்த்து எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஆயிரம். ஆனால் அதுக்கு சுவாசத்தை இது வரைக்கும் யாரும் ஸ்கேனில் கூட சொல்ல முடியாது. அந்த ஸ்கேனில் சொல்லுவாங்க மண்டை வந்துருச்சு, முதுகெலும்பு வந்துருச்சு, கை வந்துச்சு, கால் வந்துருச்சு, இருதயம் துடிக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் மூச்சு வந்ததாக சொல்கிறதே கிடையாது வரைக்கும். காரணம், அந்த சுவாசத்தை கொடுப்பவர் நமது தேவாதி தேவனாய் கர்த்தர் ஒருவர். அது எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒருவரை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன் இதெல்லாம் கொடுத்தாருன்னா, இயேசு அந்த மாதிரி அநேகரோட அவர் ஐக்கியப்பட வந்தார். ஆதாம் மரித்தார், அதே பிறகு தனித்தனி மனிதனோடு ஐக்கியப்பட்டார். லைக் ஆபிரகாம், மோசஸ், ஜோசேப்பு, தாவீது, சாமுவேல், எலியா, எலைஜா, தானியேல், இப்படி நிறைய பேர் தனித்தனியாக அவர் உறவு கொண்டாட விரும்பினார். கடைசியில் பார்த்தார்,
நம்ம எல்லோருக்கூட உறவு பண்ணணும்னு ஆசைப்பட்டார். என்ன சொன்னார்? நான் ஒருத்தனையும் தனித்தனியான உறவு பண்றதை விட சகல படைப்போடு, மனித படைப்போடு நான் உறவு கொண்டாடும் தான் அவர் கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் கிறிஸ்துவாய் வந்து நமக்கு அநேக போதனைகளை அவர் போதித்திருக்கிறார். நீங்க மத்திய அதிகாரம், எனக்கு முந்தானத்து கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த அதிகாரத்தில் இது எனக்கு புரியலன்னாங்க. அவங்க கேட்கும்போது கூட எனக்கு அது 10 தடவை படித்து 100 தடவை படிச்சிருந்தா கூட எனக்கு அது புதுசாக தெரியும். காரணம், இது ஜீவனுள்ள வார்த்தை. நானும் நீங்களும் எழுதின வார்த்தை இல்லை, மோசே எழுதின வார்த்தை இல்லை, பவுல் எழுதின வார்த்தை இல்லை, மத்திய எழுதின வார்த்தை இல்லை. அது அவருடைய வார்த்தை. அது படிக்கும் பொழுது தான் அதனுடைய உறவுகளை நம்ம எப்படி ஆண்டவர் உறவு வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் காண முடியும். அநேக வசனங்கள் உண்டு, அநேக போதனைகள் உண்டு, அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். நாங்கள் மத்திய சுவிசேஷத்தை தான் படிக்கிறோம் எங்களுடைய பைபிள் ஸ்டடியில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விரும்பி ஒருத்தராக கூட வராங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் சொல்லுவேன், எனக்கு வேதத்தை படிக்கும்போது நான் கற்றுள்ள காரியம் என்னென்னா, மத்திய சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்ன சொன்னாருங்கிற விலைக்கு சொல்லுது. மத்திய சுவிசேஷம் ஃபுல்லாக படித்து அதை நீங்கள் தியானிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு என்னன்னா, இயேசு என்ன சொல்ல வரார், என்ன சொல்லுகிறார். மார்க் படிச்சிங்கன்னா மார்க் என்ன சொல்றாரா, இயேசு என்ன செய்தார், அவர் என்ன சொன்னார் என்பதை அவர் எழுதுகிறார். மார்க் எழுதுகிறாரு இயேசு என்ன செய்தார் என்பது. லூக்கா எழுதுகிறார் அவர் என்ன உணர்வுகளோடு வாழ்ந்தார், அவருடைய உறவு எப்படி இருந்தது என்பதை அவர் விளக்கி எழுதுகிறார். யோவான் எழுதுகிறாரு, மட்டும்தான் எழுதுகிறாரு இயேசு யாரு. யோவான் எழுதுகிறாரு இயேசு யார் என்பதை எழுதிக்கிட்டோம். இப்போ எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வசனம் அவர் நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கனாக்கா அதை நீங்கள் வைக்கிறதுக்குள்ள அந்த வருத்தங்கள் உங்களை தேடி நீங்கள் அலையணும். அதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பைபிள் தமிழில் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய செல்ஃபோனில் ஒரு தமிழ் பைபிள் இருக்குது. அதுலேயும் எல்லாரும் என்ன இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார் போட்டிருக்கோம். அதை தொட்டிங்கன்னா அதற்கான எல்லா ரெஃபரன்ஸும் வந்து நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வேதத்தை வாசிப்பது. ஓகே, இப்போ ஆண்டவர் 3 காரியங்களை இங்கே அவர் யோவான் வைத்து அநேக காரியங்களை போதிக்கிறார். எல்லாவற்றையும் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய போதனை என்னன்னா, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம்னா 1 முதல் 8 வரை நம்ம படித்தோம்னா அதில் சொல்லியிருக்கிறது இருங்கப்பா. அதில் சொல்லியிருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்றாருன்னா, ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்பதை அங்கே காட்டுகிறது. அங்கே சொல்லி கொடுக்கிறார், ஒரு விசுவாசியா இருக்கிறவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு என்ன. வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ பிலீவராக இருக்கிற எனக்கு இயேசுக்கும் உள்ள உறவு என்ன, இப்படி இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக படிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கணக்கிடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். போதும், சுத்தம் பண்ண அர்த்தம் படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. போதும். இங்க சொல்றாரு, ஒரு விசுவாசிக்கு இருக்க, நீங்க அவர்களே நிலைத்திருக்க வேண்டும். அவர்களை நிலைத்திருந்தால் அவர்களே செய்வாரு. என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிலே, 4ஆம் வசனம், நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டார், நீங்களும் கனி கொடுக்க. சொல்றாரு கீழே வந்து 5ஆம் வசனம் படிச்சுன்னா, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும். முதலாவது you have to remain in Christ. ஒரு விசுவாசி கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது முக்கியமான காரியம். அது எப்படி நிலைத்திருக்கணுங்கிறத பின்னாடி எழுதுறார். 4 வசனங்கள் படிச்சணும் தெரியும். ஆகிய தேவனுக்குள்ளே நீங்க இயேசுக்குள் நிலைத்திருக்கிறீர்களா?
நான் நிலைத்திருக்கிறேனா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு விசுவாசி அவன் நிலைத்திருக்கிறாரா நிலைத்தில்லையா, அவங்க நிலைத்திருக்காங்களா நிலைத்தில்லையா என்பதை உணர வேண்டும். என் வாழ்க்கையில் நான் இயேசு உணர்ந்திருந்தேன்னா நிலைத்திருந்தேன்னா மற்றவர்கள் சொல்லுவார்கள் நான் கிறிஸ்தவன் என்று. காரணம், அவர் என்னிலே நிலைத்திருக்கிறார், நான் அவரிலே நிலைத்திருப்பதனாலே என்ன செய்வோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1000 ஆராதனை பண்ணுங்க, 1000 எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் பிரைஸ் தி லார்ட், எல்லாம் தேவனுக்கு மகிமை, ஆனால் கனி கொடுக்கலன்னா நோ யூஸ். ஒரு விசுவாசி வாழ்க்கையில கிறிஸ்துவ கூட நிலைத்திருப்பான். அவன் கிறிஸ்துவில நிலைத்திருந்தா அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான். அவனுடைய உறவு நல்லா இருந்தா கிறிஸ்துவ கூட அவன் கனிகளை கொடுப்பான். என்னுடைய உறவு ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறேன், என்னோட உறவு சரியா இருக்கா இயேசுகிட்ட. நம்ம வாழ்க்கையில வேதங்கள் நிறைய வரும், பிடிக்காத காரியங்கள் நிறைய வரும், வெறுப்பு நிறைய வரும், வேண்டாதது நிறைய வரும். அந்த நிலையில நீங்க எங்க நிலைத்திருக்கீங்க? உங்க உணர்வுகள் உங்களை கட்டுப்படுத்துதா, இல்லை நீங்கள் கிறிஸ்துவர்களை நிலைத்திருக்கிறது உங்களை கட்டுப்படுத்துகிறதா என்பதை நீங்க உணர முடியும். நீங்கள் உணர்வுகளை கட்டுப்பட்டிருந்தீங்கன்னா கிறிஸ்துவை மறந்துடுவீர்கள். கிறிஸ்துவ உங்களில் இருக்க மாட்டார், செயல்பட மாட்டார். காரணம், நான் அவர்களை நிலைத்தில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அடுத்தது வாசிப்போம். 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். இவரை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நீங்க ஒழுங்கா இல்லைன்னா ஆண்டவர் உங்களை என்ன எழுந்து போட்டு நம்மளுக்கு நெருப்புல போட மாட்டாங்க, உங்களிலே ஆண்டவர் செயல்பட மாட்டார். நீ சாரி என்ன நெருப்புல போடுவாங்கன்னு என்ன அர்த்தம்? நெருப்புல போட்டு சொல்ல மாட்டாங்க. எண்ணிலே ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நான் வெறும் மனுஷனா நிக்கணும். ஆண்டோட பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சபையில ஏன் ஆண்கள் வரலன்னா, இந்த ஆண்கள் கிறிஸ்துவோட உறவுல இல்லை. நான் எழுதி தரேன். நம்ம கிறிஸ்துவோட உறவுல இருந்தோம்னா கிறிஸ்துவை தேடி அலைவோம், கிறிஸ்துவின் காரியங்களை செய்ய விரும்புவோம், கிறிஸ்துவுக்காக வாழுவோம், கிறிஸ்துவை செயல்பட விடுவோம், கிறிஸ்துவ மற்றவருக்கு அறிவிப்போம். ஏன்னா அவர் நம்மளே நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார், நான் அவர்களே நிலைத்திருக்கிறேன். ஆகையினாலே நாம நிலைத்திரனா அவர் நம்மளை செயல்பட மாட்டார் என்பதை சொல்றார். அடுத்த 7ஆம் வசனம் படிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரொம்ப அவசியம். 8 படிங்க, 7 படிச்சுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு 2 காரியம். நீங்க அவர்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கறது மட்டுமில்லை, அவருக்கு சீசராக இருப்பீர்கள். நீங்க அவரோட நிலைத்திருப்பதுனால, கனி கொடுப்பதுனால பிதா மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவோட உறவு உங்களுக்கு சரியா இருந்தா நம்முடைய தேவாதி அவரை அனுப்பின பிதாவாகி தேவன் மகிமைப்படுவார். என் வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு விசுவாச வாழ்க்கையே தெரியாது. நம்ம நம்ம ஊழியத்தில் போனப்ப எனக்கு விசுவாசம் ரொம்ப தெரியாது. ஏதோ விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விசுவாசத்துக்கு கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு ட்ரைனிங்கில். எல்லாம் படித்தோம், எல்லாம் முடித்தோம். 1977 78 சான்சியில் ஊழியம் செய்கிறோம். மே மாதம் நல்ல வெயில். நான் ஒரு செப்பல் போட்டிருந்தேன். அது அப்போ விலை வந்து ₹2.99 ஒரு செப்பல் விலை. பேட்டா செப்பல் விலை அப்போ விலை எவ்வளோன்னா ₹2.99 அது விலை. ஏதோ அறுந்து போயிடுச்சு. நான் கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கள் பேஸ் வர வரைக்கும் கட்டிட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் லீடர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு செப்பல் வாங்கணும் பாருங்கள், கிழிஞ்சு போச்சு, ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்னு. அவர் சொல்லிட்டார், அப்படியா உனக்கு விசுவாசம் இருக்கான்னு? இருக்குது, போய் 3 நாள் ஜெபம் பண்ண ஆர்டர் தருவேன்ட்டார். எனக்கு கால் சுடுது, செப்பல் போட முடியல. இருந்தாலும் 3 நாள் நம்மளை சுட வைக்கிறானே, என்ன பண்ணுறதுன்னு கோவம் ஒரு மேலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டேன். நாசம் போனவனே நினச்சிக்கிட்டு இது விசுவாசம்னு தெரியல. ஆண்டவரே எனக்கு ஒரு செப்பல் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். அன்றைக்கு ஈவினிங் நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் பண்ணுவோம். ஒரு ஆங்கிலோ இண்டியன் அவங்க ஜான்சியில் நடந்தது. போயிருந்தப்போ எல்லோரும் செருப்பு போட்டிருக்காங்க. எல்லோரும் உங்கள் வீட்டில் செரு சாட்சி சொல்கிறோம். எல்லாம் முடிஞ்சது, பாட்டு பாடுறோம், எல்லாம் முடிஞ்சு டின்னர் சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எனக்கு ஒரு அம்மா ஒரு பையில் கொண்டு கொடுத்தாங்க, இது உனக்கு வச்சுக்கோ. எல்லோரும் இப்படி ஆசை இல்லை, அவனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு பொறாமை.
இவனுக்கு மட்டும் நான் தனியாக பிரதேசி பயிரெல்லாம் நினச்சி திட்டினாங்க. நான் வாங்கி உரமாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. அது பிரித்து பார்ப்பா. பிரித்து பார்த்தா எனக்கு வேண்டிய சைஸ் சொல்லி செப்பல் அதே ₹2.99 கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கி தான் நினச்சேன், இனி எவனையும் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் எவனையும் எதையும். காரணம் என்னன்னா, அப்போ தான் அவர்களை நிலைத்திருப்பதை நான் உணர்ந்தேன். நான் அவர்களை இருந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால தான் யார் சொன்னா? அவரை சொன்னார், யெகோவா ஈரே, தேவன் பார்த்துக்கொள்வார், கவலைப்படாதீங்க. ஆகினால இந்த உறவில் நாம் கனி கொடுத்தோன்னா அவருக்கு சீசராக இருப்போம், பிதா மகிமைப்படுவாருங்க. உங்கள் உறவு கர்த்தருக்குள் நல்லா இருந்தால் யார் மகிமைப்படுவானா? எனக்கு லாபம் கிடையாதுங்க. இங்கெல்லாம் நினைக்கிறீங்க ப்ராஸ்பரிட்டி எவாஞ்சலிசம். நீங்கள் ஏசுட்டு இருந்தால் நீ ஏழையாக இருக்க மாட்டே, பணக்காரனாக இருப்ப, உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை சோம்பேறியாக இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நேல போகலாம், வீடு வாசல்லாம் கொடுக்குறாரு, கட்டுறான்னு எல்லாம் நின்று எல்லோரும் ஒரு கூட ஆண்டவரே ஒரு உண்டாகிட்டு போகிறோம். நம்ம உழைச்சி ஆண்டவர் சொன்னார் யாரை? ஆதாம் பார்த்து, நீ போய் உன்னுடைய நெத்தி வேற நிலத்துல சாவிடான்ட்டார். அப்போ தான் சோறு கிடைக்கும்ட்டார். தருவார் சில காரியங்கள். எப்போ செய்வோ அவருடைய சித்தப்படி செய்தோம்னா அது நடக்கப்படும். ஆனால் நம்ம இல்லைன்னா சொல்கிறோம், ஓசிலேயே வாழணும்னு பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம மையப்படக்கூடாது, அவர் மையப்படுவார். எங்கள் அம்மா ஒருத்தர் எங்களை வந்து பார்த்தாங்க. நானும் ஒருத்தரும் ஊழியக்காரன் ஒன்றா இருந்தோம், ஒன்றா ஒழிச்சோம். அவர் பெரிய வீடு கட்டிட்டார். எங்கள் அம்மா வந்தானே, என் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வா சாப்பிடனா. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனேன் வீட்டுக்கு சாப்பிட. வரும்போது அவர் காரில் கொண்டு விட்டார். என் அம்மா கேட்டார், நீ நம்ம ஒன்றா தான் ஊழியாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருக்கேன், வீடெல்லாம் கட்டிருக்கேன், நீ என்ன இருக்க? நான் சொன்னேன், ஆண்டவர் வந்து என்னில் மகிமைப்படணுமா, அவரில் நான் மகிமைப்படக்கூடாது. எனக்கு இருக்க ஒரு வீடு கொடுத்துருக்காரு, ஒரு மனைவி கொடுத்துருக்காரு, 2 மக்களுக்கு கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறார், உழைப்பு கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்கிறார், ஒன்றும் குறைவில்லை. அதை பாருங்க. ஏன்னா அவங்க இந்து, அவங்க கம்பேரிசன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் கம்பேரிசன் பண்ணோம் இல்லையா? காரணம், நம்மிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். உங்கள் உறவு நல்லா இருந்தால் தேவன் மகிமைப்படுவாருங்க. 9ஆம் வசனம் வாசிப்போம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அது இன்னொரு கூட நான் 7ஆம் வசனத்தில் விட்டுட்டேன், அதை சொல்லி தந்துடுறேன். நம்ம அவர்களை நிலைத்திருப்பது இன்னொரு காரியம் என்ன சொல்றேன்னா, என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். 2 காரியம். ஒன்று, அவர்களை நான் நிலைத்திருக்கணும். 2வது, அவருடைய வார்த்தை என்னிலே நிலைத்திருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுப்போம், கர்த்தர் மகிமைப்படுவார், நாம் அவருக்கு சீசராக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமானது அவர் வார்த்தையில் நிலைத்திருப்பது. அவர் வார்த்தையை நீங்கள் என்ன சொன்னது? அவர்களே நிலைத்திருங்கள். அவர்களே நிலைத்த கனி கொடுப்பீங்களா? வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு விசுவாசிக்கும் உள்ள உறவு. முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கும் இயேசுவுக்கும் எனக்குள்ள உறவு, ரிலேஷன்ஷிப். இப்போ எனக்கும் மற்ற விசுவாசிக்குள்ள உறவு, the relation between believers. 2 விசுவாசிகளுக்குள்ள உறவை பற்றி தான் 12ஆம் வசனத்தில் கற்றுக் கொடுக்குறார். படிங்க. நீங்கள் 12 நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமாங்க, நமக்கு வேற ஒண்ணுமே கொடுக்கலங்க. ஒரு விசுவாசி பார்த்து ஒரு விசுவாசியோட அன்பு செலுத்துவது. இங்க எல்லாரும் விசுவாசி, எனக்கும் பாஸ்டருக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லாரும் பேரும் தெரியும் இல்லையா? ஆனா மற்றவங்களுக்கு யார் பேரும் தெரியாது, அவங்க வீடியோ எங்க வீடுக்கும் தெரியாது. சதீஷ் அவங்க ஃபேமிலி வந்து 3-4 வாரம் ஆச்சு, யாரும் அவங்கள போய் பார்த்தீங்களான்னு தெரியல. சதீஷ் குடும்பம் வரவே இல்லை சர்ச்சுக்கு. யாராவது அக்கறைப்பட்டீங்களா? யாரை பற்றி உங்களுக்கு சொல்லலாமா? நீங்கள் ஊழியக்காரவங்க, நான் விசுவாசிட்ட பேசிகிட்டு இருக்கேன், போய் பார்த்தீங்களா? ஐயோ சகோதரன் வரலையே, என் சகோதரி வரலையே, என்னாச்சு, ஏன் வரல? காரணம், நம்மளில் அவரோட அன்பு நிலைத்து நம்ம ஒருவர்கள் அன்பு கூறவில்லை. இது ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஒரு விசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள உறவு என்னன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். வேற ஒண்ணுமே கொடுக்கல. எனக்கு அதான் கொடுத்துருக்காரு, உங்கள் மேல எல்லாரும் நேசமாயிருங்க. அதனால எல்லாரையும் நேராக கண்டிச்சிடுவேன், நான் நிறுத்தவே மாட்டேன். தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்.
காரணம் என்னன்னா, என்னுடைய வேலை, என்னுடைய ஊழியத்தின் வேலையை உங்கள் உறவை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டேன். இன்னும் சில பேர் வீட்டுக்கு போனால் கூட வரமாட்றாங்க. காரணம்னா அன்பை அவங்க இன்னும் ருசிக்கலை, இந்த அன்பை இன்னும் அனுபவிக்கலை, இந்த அன்பை இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க, இந்த அன்பை இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. இந்த அன்பை உணர்ந்து தெரிந்து புரிந்து இருந்தால் அந்த அன்பு எல்லாருக்கும் காட்டப்படும். இயேசுக்கு பாரபட்சமே இல்லை. ஒரு யாரை கூப்பிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் வரார். ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல இருந்தேன் நான். இதில் தாம்பரத்தில் அவங்க அப்பா விசுவாசி, அந்த பொண்ணு விசுவாசி கிடையாது. அவங்க அப்பா எதிர்ப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் டிவி வீட்டில் போகிறாங்க. அந்த சேலையூர் ஜங்ஷன் பக்கத்தில் உள்ள சிக்னலில் அவங்க சாரி அந்த வீட்டை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா இயேசுத்தி தெரியாது, புரியாது. அது கச்சிச்சு இயேசுவேன்னு எல்லோரும் ஓடி தூக்கி பார்த்தா ஒன்றும் அவளை எல்லாம் வச்சு. அது அந்த அம்மா சொல்லுது, நான் இயேசுவை பற்றி தெரியாது, எங்கள் அப்பா இயேசுவை பற்றி அன்பை பற்றி சொல்லுவார், இன்றைக்கி தான் அன்பை பார்த்தேன். இத்தனை பேர் அனுப்பி ஆண்டவர் என் மேலே அன்பு கூர்ந்து என்னை தூக்கி விட்டீங்க, நான் இயேசு இருக்கிறான்னு நம்புகிறேன். நான் அங்கேயே சொன்னிச்சு, எங்கள் அப்பா இயேசுவை நம்புவார், நான் நம்பலை. நான் இங்கே இயேசுவேன்னு கற்றுனேன், நான் விசுவாசியாதவ. ஆனால் ஆண்டவர் இத்தனை பேர் 10-20 பேர் அனுப்பிச்சு பெண்கள் எல்லாம் அவன் நம்ம தூக்கி விட்டு சேரியெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டு அதை காப்பி டீலாம் வாங்கி கொடுத்து அனுப்ப. நான் கூடவே நின்று, நாங்கள் 10 பேர் கூட நின்று பாவம், அது உடம்புலாம் ஆடிச்சு அந்த பிள்ளைக்கு. காரணம் என்ன, நான் சொன்னதான் இந்த அன்பை நான் உணர்றேங்க. நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அப்படி இருந்தால் தான் மற்றவனை காட்ட முடியும். அந்த உணரணும். ஒரு விசுவாசிக்கும் இயேசுக்குள்ள உறவு, ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்குள்ள உறவு என்னன்னா அன்பு தான், வேற ஒன்றும் கட்டளை இல்லை. ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியாக வரும், டைம் ஆயிடுச்சு. ஒரு விசுவாசிக்கும் உலகத்துக்கும் உள்ள உறவு என்ன? ஒரு விசுவாசிக்கும் உலகத்துக்கும் உள்ள உறவு. உலகத்தில் உறவு இருக்கணும் இல்லையா? உலகத்தில் நான் கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்குட்டி பேக்கணும், இதெல்லாம் உறவுதல். அம்மா அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், அப்படியே குழந்தையா, நாத்தனார், இதெல்லாம் ஒரு உறவுகள். இந்த உலக உறவுல நம்முடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய உறவு இந்த உலகத்தோட எப்படி இருக்குதுங்கிறதா அவர் சொல்றாரு. நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா வசனங்கள் கடைசியாக வருவோம், டைம் படிச்சீங்கன்னா 16-17 படிங்களேன். 16-17. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன சொல்றாருன்னா 18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைத்திற்கு முன்பே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நமக்கும் உலகத்துக்கும் எந்த உறவும் கிடையாது. இட்ஸ் எ மீன் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு தான் இல்லையா? அந்த உறவில் நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா, நான் உலகத்தில் இருக்கேன் ஆனால் உலகத்தான் அல்ல. நீங்கள் நிறைய காரியங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. நம்ம உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் உலகத்தார்கள் நிறைய அவமானம் சொல்லியிருப்பாங்க, நிறைய காரியங்கள் படித்து கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாரும் சொல்கிறது தான், தயிர் பண்ணுறோம் வீட்டில் இல்லையா? தயிர் பண்ணுறோமா? தயிர் போடுறோம். அந்த தயிரில் என்னென்ன இருக்குது? மோர் இருக்குது, அதை கடைஞ்சா மோர் ஆகிடும். மோருக்குள்ள மோர் இன்னும் கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் உருக்குனிங்கன்னா நெய் ஆகிடும். ஸோ இந்த தயிராக இருக்கும்போது அது தெரியல, நெய் வெண்ணெய் எங்கே இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அதை அடித்து சிலுப்பி கடைஞ்சி எடுத்திங்கன்னா அந்த நெய் மட்டும் பாத்திரத்தை ஓரமாகவும் அந்த மத்தலையும் ஒட்டிக்கும். திருப்பி அந்த வெண்ணெயை எடுத்து அந்த மோருக்குள்ளே போட்டிங்கன்னா அது கரையாது, அது மிதக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய அந்த உலகத்தில் இருக்கிறேன். உலகத்தில் எல்லா பாடுகேடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தருக்கென்று நான் பிரித்தெடுக்கப்படுகிறேன்.
அந்த வெண்ணு மாதிரி திரண்டு அவர் கையில் போயிடுவோம். ஆனால் உலகத்தில் நம்ம பெருமை பண்ணிக்குவோம். ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதில் ஒரு வீட்டுக்கு எல்லோரும் போயிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நடந்தது. அவங்க வந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கலெக்டராக இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னா, அந்த பேங்க் சொல்றீங்கன்னா, அந்த பேங்க்கில் கொஞ்சம் வேலையாகணுங்க போகணும் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், எங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கார், மேனேஜர் கொஞ்சம் பெருமையாக சொல்லுவீங்க. இல்லாட்டி ஒரு மந்திரியாக இருக்கிறாரு, அவர் உங்கள் வீட்டுக்கு வரக்கூட மாட்டார், உங்களை திரும்பி கூட போக மாட்டார், என்ன சொல்லிங்க? எங்கள் மாமாவோட சித்தப்பாவோட ஒன்று விட்ட மச்சினோட பெரியப்பா மருமகன் வந்து மினிஸ்டராக இருக்காரு, இல்லை அவர் அவனை தெரியுமா தெரியாது, ஆனால் சொல்லிக்குவோம் பெருமையாக. இந்த உலகத்தில் ஐக்கிய வைக்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் பெருமையை சொல்லிக்கிறது. இந்த உறவுகள் வந்து மனுஷனுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு, எந்த ஜீவராசியும் கொடுக்கல. நீங்கள் அன்பாக ஒரு நாய் வரைப்பீங்க. சைமன் இருக்குது சரவணா வீட்டில், போனோன்னா சத்தம் போட்டு தீத்துரும், காதெல்லாம் கிளிய வர வரைக்கும், அவங்க பிடிச்சி உள்ள தள்ளுற வரைக்கும். அந்த சைமனுக்கு சொல்லுமா, இங்கே சரவணா வீட்டுக்கு வந்து நாங்கள் படாத பாடுபடுறேன் பாஸ்டர், சோறு கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க, கறி எதிர்பார்க்குற ஒன்று கூட காணும், மத்தியானத்தில் பட்டிங்க யாருமே இருக்க மாட்டுறாங்க, நாங்கள் சொந்த முதலாம் 1008 இருக்கிறாங்க, நான் அங்கேயும் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுமா? அது நமக்கு சொல்லுவோம். நான் பீகாரில் ஊழியம் பண்ணும்போது அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு தமிழரை பார்த்தேன். அவர் ஒரு கடைவியில் பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்துட்டார். வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் தமிழ்? ஆமாம் நான் தமிழ். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்? நான் திருச்சி. நீங்கள்? நானும் திருச்சி இருந்தா? ஆமாங்க, நாங்களாம் உறவாயிட்டோம். உலகத்தில் இந்த உறவை நம்ம பெருசுப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். உறவை பெருசுப்படுத்திக்கிறதுக்கு ஆமாம், எனக்கு அந்த பாஸ்தை தெரியும் பிரதர், எனக்கு இந்த பாஸ்தை தெரியும் பிரதர், இதில் எனக்கு பெருமை. ஒரு பெரிய பிரசங்கியாரா அவர் சொல்லிக்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பிரதர். இடே கர்த்தர் வேண்டியவரா, கர்த்தர் நெருங்கியிருக்காரா, அதை பற்றி கவலை இல்லை. ஆகினால நம்ம உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை நம்ம ஜெயிப்போம். உலகத்துக்கு நமக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது. உண்ண உணவும் உடுக்க விடையும் இருக்க இடம் தான் போதும். பவுல் ரொம்ப குறைச்சிட்டாரு. உண்ண உணவும் இருக்க இடம் தான், உண்ண உணவும் உடுக்க இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டார். அவர் அதுமே சொல்லலை இல்லையா? ஒரு ஊழியக்காருக்கு எனக்கு என்ன தேவை? உண்ண உணவும் உடுக்க உடையும் இடம் வீடு சொல்லலை. சொல்லியிருந்தா எல்லாம் வீட்டுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. மற்ற தீமோத்தி 1 தீமோத்தி 8:6-8 படிங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? உண்ண உணவு உடுக்கை உடையிறான்னு சொல்லியிருக்காரு, வேறு ஒன்றுமே சொல்லலை உலகத்தில். 1 தீமோத்தி 6:8. உண்ண உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். இப்போ சர்ச்சுக்கு வரும்போது நம்ம எத்தனை சேரியை உருட்டி பரட்டி பார்த்துருப்போம். போன வாரம் கட்டியாச்சு, அதுக்கு முந்தின வாரம் கட்டியாச்சு, இது கம்யூனியன் கட்டியாச்சு, ஒரு தேடி என் கட்டாத கட்டிடுவோம். அது மாதிரி ஆண்கள் ஷர்ட்டெல்லாம் இந்த போன வாரம் ஷர்ட் இந்த கலர் போட்டாச்சு, இந்த வாரம் வேறு போட்டுப்போம். இதுதான் சிந்தனை வரும்போது. என்ன என் ஒய்ஃப் நான் போகும்போது வெளியே போது பிடிச்சிருப்பா, இழுத்து பாப்பா ஒழுங்காக இருக்கான்னு. ஏன்னா சில ஓட்ட சட்டையெல்லாம் போட்டு போயிருப்பேன் நான் பாட்டுக்கு. அவரை பிரசவம் பண்ணது பிடிச்சிட்டே பிரசவம் பண்ணோம். ஏன்னா ஓட்ட காரணம் என்னன்னா, நம்ம உலகத்தில் ஒரு நைந்து போயிட்டோம். உலகத்தில் ஒட்டி உருவாடுற ஆசைப்படுறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, என்னோட உறவு இயேசுவோட எப்படி இருக்குது? என்னுடைய உறவு மற்ற விசுவாசிகள் எப்படி இருக்குது? என்னுடைய உறவு உலகத்தில் எப்படி இருக்குது? கரெக்டாக யோசனை பண்ணி இந்த உலகத்தில் வாழுங்க. கர்த்தர் நம்மளை வழிநடத்த தயார். கேட்காதீங்க, என்னோட வாருங்க, நீ அவரோட போங்க. என்ன செய்யுங்க? ஏன் சொன்னீங்க? என்னோட வாருங்க, அவரோட போங்க. ஏன்னா அவரோட தான் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஆகினால இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம், நான் எந்த அளவில் அவரோட என்ன உறவு இருக்குது, எந்த அளவில் என்னுடைய உறவு மற்ற விசுவாசியோட கூட இருக்குது, என்னுடைய உறவு இந்த உலகத்தில் எப்படி இருக்குது என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட பேசுவார். நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.